ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, கூகுள் AdMobல நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணி எப்படி ப்ளே ஸ்டோரில் நம்ம அப்லோட் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஆப் ஒன்று நம்ம செய்கிற நேரம் அது ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த ஆப்பை நம்ம பண்ணணும், ரைட்? இப்போ ஒரு ஆப் ஒன்று செய்கிறேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா பாருங்கள், ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒன்று வரும், ரைட்? அது என்னதுக்குன்னா, அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து சில ஆப்பில் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து போட மாட்டான். இப்போ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டினேன்னா இந்த அப்படி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஆப், ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆப்னு போட்டோன்னே கூகுள் ஆண்ட்ராய்டு ஆப். உங்களுக்கு வந்து மொத ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும் பாருங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தமாக செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட அந்த சாஃப்ட்வேரோட பேரை வச்சு ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒன்று வரும். இங்கே பாருங்க, நெட்ஃப்ளிக்ஸ்னு வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி இங்கே பாருங்க, இட்ஸி MSN வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒன்று உங்களுக்கு உங்களோட ஆப்பில் வந்து பாருங்க. முதல்ல நீங்கள் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற நேரமே இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒன்று வரும். இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆப்புக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து அதை ஆட் பண்ணாமே சிலவங்க ஆப்பை செஞ்சுட்டு போவாங்க. இல்லை என்ன பிரச்சனைனா, உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுற நேரம் ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் ஒன்று வரும். அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனை வர்றதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உங்களோட ஆப்போட ஐக்கனை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறீங்க. டிஸ்பிளே பண்ணுற நேரம் உங்களோட ஆப் வந்து அங்கே லோடிங் ஆகும், ரைட்? அதை நீங்கள் லோடிங் ஆகுதுன்றதை நீங்கள் காட்டலாம். ஓகே, அது ரொம்ப முக்கியம், ரைட்? நீங்கள் ஆப்பை நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு 200 பேருக்கு மேலே உங்கள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் AdMobல போயிட்டு நீங்கள் ஆட் வாங்கி ஆப் மூலியமாக நீங்கள் மணி மேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட கோட் ஃபனின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று என்கிட்ட கூகுள் ப்ளேஸ் கான்சோல், ரைட்? நீங்கள் வந்து ஒரு ஆப் ஒன்று மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போடணும்னா அதுக்கு நீங்கள் முதல்ல போயிட்டு எதுக்கு நீங்கள் போகணும்னா கூகுளில் வந்து கூகுள் ப்ளே கான்சோல்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ப்ளே கான்சோல் நான் போயிட்டேங்க. இதில் போயிட்டு உங்களோட ஜிமெயில் மூலியமாக உங்களோட அக்கௌண்ட் ஜிமெயில் மூலியமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நான் அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆல்ரெடி என் ஆப்பை வந்து நான் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டேன், ரைட்? பப்ளிஷ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து எனக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ 100 யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இருக்காங்க, ரைட்? இப்போ நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போடுற நேரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஆப்போட ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்குதுன்றது இந்த மாதிரி அழகாக ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் இந்த மாதிரி காட்டணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறையா யூசர் வந்து உங்களோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனும் நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் எழுதணும் அபவுட் த ஆப். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணது வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக தான் இந்த ஆப்பை செஞ்சுருக்கேன். அதாவது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது ஜாவா, பைத்தன், இப்போ Node.js இந்த மாதிரியான லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்பை நான் பண்ணியிருக்கேன். இந்த லாங்குவேஜஸை வந்து நான் வந்து இப்போ இந்த ஆப்பில் வந்து என்ன நான் செய்கிறேன்னா, இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி படிச்சு பிகினர்ஸ்க்கு உள்ள அவ்வளோ விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் கான்சோல் ப்ராஜெக்ட், MySQL, ஜாவாவோட MySQL கிரியேட் பண்ணி MySQL கனெக்ஷனை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் JSP சர்வ்லெட்டை வச்சு எப்படி ப்ராஜெக்ட் செய்கிறது, அடுத்து பைத்தன் பேசிக்ஸ், ரைட்? இப்போ இதுகள்லாம் வந்து நான் வந்து என் ஆப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட்ஸ், ரைட்? இப்போ என் ஆப் வந்து கோட் ஃபனி. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிற மாதிரி தான் இந்த ஆப்பை வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து கோட் ஃபனி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து அந்த ஆப்பை வந்து நான் பப்ளிஷ் பண்ணேன், ரைட்? இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஆப் ஒன்று செஞ்சு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி ஒரு 200 ஆக்டிவ் யூசர், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 117 ஆக்டிவ் டிவைசஸ் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் உங்களோட நீங்கள் செய்கிற ஆப்பையும் வந்து ஒரு 200 யூசருக்கு மேலே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் AdMobல வந்து நீங்கள் ஆட் வாங்கி நீங்கள் அது மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 months மாதிரி நீங்கள் வச்சிருங்க. நீங்கள் கூகுள் AdMobல வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் 2 மாதம் சரி ஓல்டாக இருக்கணும் உங்களோட ஆப் வந்து. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து அதிகமாகும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து உங்களுக்கு மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னா உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்கள் ஆப்பில் பே ஆகும். அப்படின்னா உங்களுக்கு மணி மேக் பண்ண முடியும், ரைட்? ஓகே, இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் போட்டிருக்கேன், ரைட்? இப்போ இது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து எஜுகேஷன் சம்மந்தமான ஆப் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த யூஸரை வந்து கவரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அதை பற்றி நீங்கள் ஒரு ஆப் ஒன்று செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேமிங் ஆப் ஒன்று தயாரிக்க முடியும்னா
ஒரு கேமிங் ஆப். அதை வந்து நீங்கள் நல்ல ஒரு யூஸருக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று செஞ்சு அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதாவது அந்த ஆப்ட இந்த ப்ளே ஸ்டோர் லிங்கை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ரைட் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். அது மூலியமாக உங்களோட ஆப்பை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட யூசர்ட கம்பெனி கூட்டு நேரம் உங்களுக்கு வந்து கூகுளால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பே பண்ணி உங்களால் மணி மேக் கொள்ள முடியும். அதாவது இது வந்து ஃப்ரீ ஆப். நான் சொன்னது வந்து பெய்டு ஆப்னா உங்களோட கோர்சஸில் வந்து ஒரு பாதி கோர்சஸை போடுவாங்க. சில ஆப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 கண்டென்ட்ஸை போட்டிருப்பாங்க, மிச்ச கண்டென்ட்ஸை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டென்ட்லாம் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து அதில் பெய்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை வந்து மந்த்லி ஒரு பேமெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை வந்து சின்ன ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆப் ஒன்று செஞ்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம் இந்த ஆப் மூலியமாக. ரைட், இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கூகுள் அட்மாப்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி மணி மேக் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்னத்தில் பண்ணலாம், உங்களுக்கு பெய்ட் ஆப் மூலியமாக உங்களுக்கு மணி மேக் பண்ண முடியும். ரைட், இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று செஞ்சு ப்ளே ஸ்டோரில் போட்டு மணி மேக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் 1 month தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய்ட்டு பார்த்தோம்னா இப்போ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸில் வந்து இந்தியா, பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகள்ல எல்லாம் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கான எந்தெந்த ஆடியன்ஸ் நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸில் நம்மளோட ஆப்பை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், இப்போ இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் வந்து நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், இப்போ ரீச் அண்ட் டிவைசஸ்ன்னு ஒன்று இப்போ ஓவியில் போய் பார்த்தோம்னா உங்களோட எந்தெந்த டிவைசஸில் இன்ஸ்டால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆண்ட்ராய்ட் இல்லை டிவைசஸ் எந்தெந்த டிவைஸ் ஆண்ட்ராய்ட் 13, 11 பார்த்தீங்கன்னா எல்லா டிவைசஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த டிவைசஸில் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆப் ஒன்று சக்ஸஸான ஒரு ஆப் ஒன்று செஞ்சு நீங்கள் யூஸரை இம்ப்ரெஷன் பண்ணி அது மூலியமாக நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.